ஃபைனலி இந்த ஹேர் கேர் ப்ராசஸோட எண்டில் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்டெரெக்ஸ் சீரம். இதை வந்து எடுத்து அப்படி என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் கேரை முடிச்சுக்கிறேன். என்னோடய ஃபுல் ஹேருக்குமே வந்துட்டு இந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்டு சீரம் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஹேர் ரூட்டில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஹேர் எண்டு வரைக்குமே வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலி சீரம் அப்ளிகேஷன் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ வாங்க ஃபஸ்ட்லேருந்து வரலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் கொடிஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் பட் இது நார்மலாக எப்போவுமே பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. ஸோ இது வந்துட்டு ஒரு புதுசாக ஒன்று வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் சர்ச் பண்ணதுப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே வந்துட்டு கிடைக்கல. அப்புறம் கூகுளில் அது இதில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச் பண்ணிவிட்டு சரி இதை வை நாட் வி ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இஷ்டம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள், வேண்டாம்னா விட்டுருங்க. ஓகே, ஸோ அது என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த பியரை வச்சு ஹேர் வாஷ் பண்ணால் ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது ஆமாவா இல்லையான்னு தெரிய வேண்டாமா? ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணலாமா வேண்டாமா இப்படின்னு ஒரு நிறைய கன்ஃபியூஷனுக்கு அப்புறம் சரி இன்றைக்கி பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு எப்பவும் போல் ஹேரை வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ஷாம்பு போட்டிருக்கீங்களோ அந்த ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமேல் வந்துட்டு இந்த பியர் வந்துட்டு ஹேரில் போட்டு ஒரு கண்டிஷ்னர் மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். ஸோ இதோட ஸ்மெல்லு வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இதை எப்படி தான் குடிக்கிறாங்களோங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒரு மாதிரி கொமட்டிகிட்டே வந்துடுச்சு. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்னா ஸோ அதனால் வந்துட்டு பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாதி ஒரு கப்பில் ஊற்றிட்டு நார்மலாக வந்து ஹேரை வந்து அதில் போட்டு ரின்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணல, பியர் மட்டும். அந்த ஹாஃப் ஃபுல்லுமே வந்துட்டு பியர் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே அப்படியே நம்மளோட ஹேர் போட்டு ரின்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப் பண்ணவே இல்லை. ஸோ தட் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் உங்களுக்கு சஜஸ்டே பண்ண மாட்டேன். ட்ரை பண்ணுங்கன்னே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வந்துட்டு நான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கூட வந்துட்டு இதை ரெக்கமெண்ட் பண்ணல, இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்லலை. ஸோ பியர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனி ஆகும் கண்டிப்பாக அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு மித் தான். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ என்னோடய ஹேரை வந்துட்டு இதுக்குள்ளே போட்டு ஒரு 5-6 டைம் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு ஹேரோட ரூட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. ஹேர் எதுவும் டேமேஜ் ஆகிடுமோ, இது வந்துட்டு சயின்டிஃபிக்கலி ப்ரூஃப்னு கூட இல்லை. அண்ட் அதனால் ஏதாவது டேமேஜ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து ஹேருக்கு மட்டுமே வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபுல்லாக கீழே இருக்க ஹேர்லாம் நல்லா இது பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே மேலேருந்து ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டேன். எனக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அது அப்படியே வந்துட்டு ஹெட்டோட ரூட்லேருந்து வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஊற்றி ஒரு ஜென்டலாக ஒரு மசாஜும் வந்துட்டு கொடுத்தேன். இந்த பியர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ஆக்சுவலாக அந்த ஸ்மெல்லு அப்படியே வீடு ஃபுல்லுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சு. வீடு ஃபுல்லுமே வந்துட்டு அந்த பியரோட ஸ்மெல்லு தான். அதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு ஹெட்டு உள்ளேருந்து நல்லா ரூட்லேருந்து ஒரு பேக் டு ஃப்ரண்ட் வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஓவராலாக எல்லா ஹேருக்குமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக மாதிரி ஃபுல் மசாஜ் வந்து நல்லா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது அப்படியே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு நார்மல் வாட்டர் வச்சு தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படி சொல்லியிருந்தாங்க. வெறும் நார்மலாக வந்துட்டு வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது இன்னும் வந்து ஸ்மெல்லியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன தான் ரிசல்ட் வருது அப்படிங்கிற ஒரு க்யூரியஸில் வந்துட்டு நானும் ஃபுல் ஹேருக்கும் வந்து அப்ளை பண்ணி இந்த ஜென்டல் மசாஜ் எல்லாம் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியேவும் வைக்க தொடங்கிட்டேன். அண்ட் இந்த பியர் வாஷ் வந்துட்டு ஹேரை நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா, அதுவும் இல்லாமல் ஸ்கேல்ஃபை வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டுருந்துச்சு. அண்ட் தென் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா டேண்ட்ரஃபை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இதை ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் அதர் 2 மெத்தட் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா நைட்டில் வந்துட்டு அந்த பியர் போட்டு ஹேரில் பியர் போட்டு
ஓவர் நைட் வந்து அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு அண்ட் ஓவர் நைட் வந்து அப்படியே விட்டுறணுமா. விட்டுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா மார்னிங்லேருந்து ஃபுல் டே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே ஹேர் வாஷ் பண்ணும்போது வந்துட்டு கண்டிஷ்னர் மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். நார்மல் ஷாம்பு எது யூஸ் பண்ணுறோமோ அது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் நோ தான். ஸோ அந்த பாதி பியர் இருக்குது. ஸோ அதை முடிக்கிறதுக்காக வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன். மற்றபடி ஐ ஓன்ட் ட்ரை இட் அகைன் பிகாஸ் எனக்கு இதோட ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து போய் ஹேர் வந்து நார்மல் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நார்மல் வாட்டரில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமேலும் வந்துட்டு ஸ்மெல் இருந்துச்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து ஹெவி ஸ்மெல் கிடையாது. ஆனால் வந்து கொஞ்சம் அந்த பியர் ஸ்மெல் வந்து இருக்க தான் செஞ்சது. ஸோ சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து மேபி ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். கொஞ்சம் ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு சீரம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரை ஆகிறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹேரோட நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெரெக்ஸ் சீரம் வந்து எடுத்து என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெரெக்ஸ் சீரம் வந்துட்டு அந்த பியரோட ஸ்மெல்லை வந்துட்டு கம்ப்ளீட்டாக போக வைக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு டவுட்லேயே வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஒரு கொஞ்சம் அப்ளை பண்ணி ஓவரால் ஹேர் ஃபுல்லுமே கொஞ்சம் அப்ளை பண்ணதுமே வந்துட்டு அந்த பியர் ஸ்மெல்லே போயிடுச்சு டோட்டலாக. இந்த சீரமோட ஸ்மெல் தான் வந்துட்டு இருந்துச்சு. நல்ல வேளை அந்த ஸ்மெல்லு வந்துட்டு போயிடுச்சு. அது போகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காகவே இருந்திருக்கும். அண்ட் பியர் வந்துட்டு யூஸ் பண்ணது வந்துட்டு நார்மல் பியர் தான், கூலிங் பியர் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு ரூம் டெம்பரேச்சரில் இருந்த பியர் தான் வந்துட்டு நான் ஹேர் வந்து கண்டிஷனிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேணால் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி நான் ஆல்ரெடி ஹேர் பேக் வீடியோஸ்லாம் வந்துட்டு இதில் நிறையா போட்டிருக்கேன். முருங்கைக்கீரையில் அண்டு மருதாணி இலையில். ஸோ இப்படி வந்துட்டு நிறையா ஹேர் மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ரிசல்ட்டும் இதோட ரிசல்ட்டும் சேமாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ தட் நீங்கள் அந்த மாதிரி கோ வித் நேச்சுரல். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.